ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு பக்கோடா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி மேலே இருக்கிற தோல் எல்லாமே நீக்கி எடுத்துருங்க. நான் இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்குகளை உங்களுக்கு பக்கோடா செஞ்சு காட்டுறேன். இப்போ எல்லா தோலையுமே நான் நீக்கிட்டேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு ரெண்டாக வகுந்துட்டு அதுக்கப்புறமா மேலேவும் கீழவும் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டு ஸ்டிக் மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் பிடிக்கும்னா ரவுண்ட் ஷேப்ல கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குகளையுமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு தண்ணியில போட்டு வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்ல அடியில தட்டை வச்சுட்டு தண்ணி இருக்கிற மாதிரி நல்லா பரவி விட்டுடுங்க. இப்ப இதுல இருக்கிற தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தண்ணி இருத்துரும். அதுக்கப்புறம் இதை நம்ம உருளைக்கிழங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப மசாலா தயாரிச்சுக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு, கலருக்காக கேசரி பவுடர், கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃபிளவர் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சமையல் எண்ணெய் சேர்த்து நம்ம காய வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்தபடியா ஒரு வாணல்ல எண்ணெய் சூடான பிறகு நம்ம கலந்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாமே சுட்டு எடுக்கலாம். எல்லா உருளைக்கிழங்குகளுமே சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்ப எல்லா உருளைக்கிழங்குமே சேர்த்துட்டேன். ஸ்டவ் பாத்தீங்கன்னா ஃப்ளேம் உங்களுக்கு ஏத்த இறக்கமா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு பக்கோடா பாத்தீங்கன்னா சாதத்தோட கூட நல்லா தொட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி தன்மையில இருக்கும் பொழுது நம்ம உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளவுதாங்க இந்த ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.